ஃபஸ்ட்டு வந்துட்டு மொச்சை புளிக்குழம்பு வந்து வச்சிடலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு பெரிய சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம் இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பொரியட்டும். இப்போ வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கிறேன், 2 தக்காளி பழம். இப்போ வந்து இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்துட்டு மல்லிப்பொடி, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். பச்சைப்பயிரை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், புளியை கரைச்சி அதையும் தண்ணியை மிக்ஸ் பண்ணிடுவோம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லா வெந்துடுச்சு. குழம்பு எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். குழம்பு வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.